இந்த பொண்ணு கிளீன் பண்ணி இருக்கும்போது ஒரு செலந்தி வலை இருக்கதா பாக்குறா. உடனே இந்த வலையை எடுத்து போட பார்க்கும்போது இந்த பொண்ணோட கையில மாட்டிக்கிறது. உடனே கணவன் வந்து இந்த பொண்ணை வந்து காப்பாத்திடுறான். அதுக்கப்புறமா அந்த வலையை எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நெட்டு மாதிரி கட்ட ஆரம்பிக்கிறான். அப்ப மனைவி வந்து கேட்கறா எதுக்காக இப்படி பண்றீங்கன்னு. அப்ப கணவன் சொல்றான் நான் மட்டும் இந்த முழுசா காட்டிட்டேன்னா எனக்கு ஒரு புதையல் கிடைக்கும்னு சொல்றான். அதுக்கப்புறம் சாப்பிடாம கூட அந்த வலையை கட்ட ஆரம்பிக்கிறான். அப்படியே பாத்தீங்கன்னா அந்த வலையை கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா இவனோட தலை வெளியில மாட்டிக்கிறது. உடனே அந்த தலையை வெளியில எடுக்க பார்க்கும்போது அந்த செலந்தி வலை இறுகி இவனோட தலை துண்டிக்கப்படுறது. இதனால பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட கணவனுமே இறந்து போயிடறான். இதை பார்த்த மனைவி கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறமா கணவனோட பாக்கெட்ல இருக்க ஒரு லெட்டரை பாக்குறா. அதுல எழுதி இருக்கு இந்த பூசை எல்லாம் முழுமை அடைஞ்சா இறந்து போனவங்க உயிரோட வருவாங்கன்னு. இதனால இந்த பொண்ணு தன்னோட கணவனோட உடம்பு எடுத்து அதுல மஞ்சளை பூசி பதப்படுத்தி பூஜைகளை பண்ண ஆரம்பிக்கிறா. இப்படியே வருங்களாவது தன்னோட கணவன் உயிரோட வரல. இதனால அப்பா சொல்றாரு உன் கணவன் இறந்துட்டான், அதனால உனக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கு, நீ ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிறது தான் சரின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை பாத்தீங்கன்னா இன்னொரு பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் சில மாதங்களாவது இந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்து வந்துட்டு இருக்கா. ஒரு நாள் பாத்தீங்கன்னா இறந்து போன கணவன் அவனோட தலைக்கு மட்டும் உயிர் கடத்தி செலந்தி உடலோட வரான். இதை பார்த்தோன்னு மனைவி அதிர்ச்சி அடைஞ்சிடறா. அதுக்கப்புறமா செலந்தியா வந்து அந்த பையன் சொல்றா என்னை ஏமாத்திட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டியான்னு. அப்ப பொண்ணு சொல்றா உன்னை நான் ஏமாத்த நினைக்கல, எனக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, என்ன மன்னிச்சிருன்னு சொல்லும்போது அந்த செலந்தியும் பாத்தீங்கன்னா தன்னோட மனைவியை மன்னிச்சு அந்த பையனோட உடம்புக்குள்ள போது இவங்க ரெண்டு பேரும் வாழ ஆரம்பிக்கிறாங்க. எப்படியோ அடுத்த நாளாவது அந்த பையனோட தங்கச்சி கிளீன் பண்ணிக்க இருக்கும்போது ஒரு ஸ்பைடர் இருக்கதை பாக்குறா. உடனே அண்ணா கிட்ட வந்து சொல்லும்போது அண்ணா வந்து பாக்குறாங்க ஸ்பைடர்ல எப்படியே பாத்தீங்கன்னா தினம் வீட்டுல மர்மமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. ஒரு நாள் இவங்க சந்தேகப்பட்ட மாதிரியே ஒரு செலந்தி மனுஷன் இருக்கதை இவங்க பாத்துடுறாங்க. அதுக்கப்புறமா அண்ணா வேலை விட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த விஷயத்த அம்மாவும் பொண்ணும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதனால பையனும் சந்தேகப்பட்டு மனைவியை மிரட்டி நீ என்ன ஏமாத்திரியா, உண்மையை மட்டும் நீ சொல்லாட்டிக்கே உன்னை கொன்றுவேன்னு சொல்லி மிரட்டும் போது அந்த பொண்ணு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிடுறா. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு அழுதுகிட்டே என்ன மன்னிச்சிரு, இனிமே இப்படி ஒரு தப்பா பண்ண மாட்டேன், நம்ம ஒன்னா வாழலாம்னு சொல்லும் போது அந்த பையனும் சரிங்கிறான். அதுக்கப்புறமா ராத்திரியாவது கணவன் தூங்கி இருக்கும்போது அந்த பொண்ணு ஒரு அருவாள் எடுத்து வச்சுக்கிருக்கா. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஸ்பைடர் வருது. வந்து அந்த ஸ்பைடர் சொல்லுது இன்னைக்கு உன்னோட கணவனோட தலையை வெட்டி அதை அழிச்சிரு, இனிமே அவனோட உடம்புல நான் நிரந்தரமா இருந்துருவேன்னு சொல்லும்போது இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா உடனே தன்னோட கணவனை எழுப்பிட்டு அந்த ஸ்பைடரை கொல்ல பாக்குறா. உடனே அந்த ஸ்பைடரும் என்ன நீ ஏமாத்த பாக்குறியான்னு சொல்லிட்டு அந்த பையனோட தலையில வெப்ப விட்டுட்டு அப்படியே அந்த பையனை கொலை பண்ண பார்க்கும்போது இந்த பொண்ணு சொல்றா என்ன வேணாலும் பண்ணு, என்னோட கணவனை எதுவுமே பண்ணிராதன்னு சொல்லும்போது இந்த ஸ்பைடரும் பாத்தீங்கன்னா தன்னோட மனைவி துரோகம் பண்றது நினைச்சு வருந்த ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு கண்ணை மூடிட்டு நிக்கும் போது அதுக்கப்புறமா அந்த பொண்ணு என்னோட உயிரெடுத்துருன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு நிக்கும் போது அந்த ஸ்பைடர் பாத்தீங்கன்னா தன்னோட மனைவி தனக்கு துரோகம் பண்ணனால நீங்க ரெண்டு பேரும் சரி நிம்மதியா வாழுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருது. சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்பைடர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க.